தலைப்பு என்ன? சரி, அப்ப தங்கச்சி மாதிரி தான் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. உங்களை தான் கேள்வி கேட்க போறேன். சரி, ரெட்ஷிப்பின் நிச்சயம், அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். தமிழ் வந்து ரெட்ஷிப்பின் நிச்சயம். சரியா? ரெட்ஷிப்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? தங்கச்சி மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஜெசிகா சொல்லாம, நீங்கெல்லாம் நிறைய வந்தவங்க, நிறைய வேற 2-3 ஃபேஸ் தான் எனக்கு ஃபெமிலியரா இருக்கு, மற்றதெல்லாம் இட்ஸ் ஆல் நியூ. சரி, நீங்க சொல்லுங்க. ஜெசிகா சொல்லாமா? ரெட்ஷிப்னா என்ன? சும்மா தெரிஞ்சது, தப்பா இருந்தா கூட இட்ஸ் ஓகே. சரியா? நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டுட், நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கா நான் கேட்கறேன். தம்பியில யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி கேட்பேன். ஏற்கனவே கேம்புக்கு வந்து ரெடியா இருங்க. யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி கேட்பேன். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்களே கூட நினைச்சு பார்க்கலாம், ரெட்ஷிப் ஏன் தேவை? ரட்சிக்கப்படணும் இல்லையா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சிலர் கேட்பாங்க. ரட்சிக்கப்படணுமா? இஸ் இட் நெசசிட்டி? யாராவது சொல்றீங்களா ரட்சிக்கப்படணுமா? சரி, ஆஷேர் சொல்லுங்க. ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிப்பு? ஏன் ரட்சிக்கப்படணும்? சரி, ஓகே. நீங்க வந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க. ஏன் ரட்சிக்கப்படணும்? இப்ப நம்ம பர்சனலா ஒரு ஆதாம விட்டுருங்க. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. ஆஷேர் விட்டுலாம். நம்ம அடுத்தது வேற பசங்கள்லாம் பின்னால போய் உட்காந்துட்டீங்களோ? ஸ்டூடெண்ட் லீடர்ஸ், நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? அது இப்படி சொன்னா வந்து இன்னொருத்தர் புரியாது. ஆதாம் பாவம் செய்தாரு, அதெல்லாம் பாவம் வந்துன்னு சொன்னா மற்றவங்களுக்கு புரியாது. அப்படிதானே? புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் போய் சொன்னீங்கன்னா அந்த கதையெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்குள்ள பசங்களாம் தே வாண்ட் டு பி வெரி பிராக்டிக்கல். ஸ்டெயின் சொல்லாமா? நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? பரலோகத்துக்கு போறேக்கா? சரி, ஓகே, தட்ஸ் a good answer. பரலோகத்துக்கு போகணும். ரட்சிக்கப்படலைன்னா அப்ப என்ன ஆகும்? போக முடியாது. ஓகே, சரி, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஐடியாஸ். சரிதானா? இது வந்து 100% நம்ம இதுதான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து பேசிக்கான கொஸ்டின். ரட்சிப்புனா என்ன? நான் ஏன் ரட்சிக்கப்படணும்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ரட்சிக்கப்படுறது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள்ல சொல்லியிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து தேவ, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திஸ் இஸ் வெரி வெரி பேசிக் ட்ரூத். எல்லாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு. எல்லாரும் யார் இருக்காளா? நான் இருக்கிறேன். காந்தியடிகள் இருக்காரா? வீடியோ எடுக்கிறாங்க, அதனால எனக்கு பயமா இருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரால? எல்லாரும். பிஷப் இருக்காரா? பிஷப் ரட்சிக்கப்படணுமா? ஒண்ணுமா வேண்டாமா? எல்லாரும்னா யார் அதுல இருக்கா? இட் இன்க்ளூட்ஸ் ஆல். ரோமர் காலையில தம்பி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்ல, இன்னைக்கு காலையில நேற்றுக்கு சொன்னாங்க, வினோத் சொல்லும் போது ரோமர் 3:23 சொன்னாங்க இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து. அப்ப இந்த பாவன்ற ஒரு தன்மை வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. என்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. நேற்றுக்கு சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபும் அவங்களும் அவங்க பிள்ளைக்கு என்ன பண்ண சொல்லல, பொய் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கல. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுது? யார் இதை எடுத்தான்னு கேட்டோன்னு என்ன சொல்லுது? நான் எடுக்கலன்னு தான் சொல்லுது. சோ இது வந்து இந்த பொய்ன்னு சொல்றது வந்து யாருமே சொல்லி கொடுக்காமலே குழந்தை சொல்லுது. சரிதானா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தன்மை, இங்கிலீஷ்ல சின்ஃபுல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஃபுல் நேச்சர். இந்த சின்ஃபுல் நேச்சர் எல்லாருக்கும் இருக்குது. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிதானா? இந்த சின்ஃபுல் நேச்சர் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பேசிக்கான கேள்வி நான் கேட்கறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாய் நாயா இருக்கிறதுனால இருக்குதா, குறைக்கிறதுனால நாய் ஆகுதா? இதுக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்லிடலாம. நாயா இருக்கிறதுனாலதான் குறைக்குது. சரி, மாமரம் வந்து மாமரமா இருக்கிறதுனால மாங்காய் காய்க்குதா, இல்ல மாங்காய் காய்க்கிறதுனால மாமரமா? மரமா இருக்கிறதுனால. புரியுது இல்லையா? நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? நமக்குள்ள என்ன இருக்கு? சின்ஃபுல் நேச்சர் இருக்கு. மாமரமா? அந்த ஆக்ஷன் பண்ண மாதிரி வந்துட்டு போகுது பிறகு. நமக்குள்ள என்ன இருக்கு? சின்ஃபுல் நேச்சர் இருக்குது. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். we have sinful nature. நமக்குள்ள இந்த பாவம்ன்ற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்குது. அதுதான் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் நமக்கு தெரியும், பார்க்கறது சரியில்லை அப்படின்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுது? கண்ணு அங்கதான் போகுது. சில காரியத்தை நம்ம யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்.
நானும் கண்ணு எங்க, சிந்தனை எங்க தான் போகுது, அங்கதான் போகுது. மொபைல்ல சில காரியங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படியே நீங்க வந்து ஸ்கால் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு வந்தாலும் நம்ம கண்ணு அங்கே அப்படி நிக்குது, நின்று பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னா, we have a sinful nature. இது பைபிள் தெளிவா சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில வந்து தன்னுடைய உயிரை அல்ல தன்னுடைய ஜீவனை வந்து கொடுத்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரணம் இல்ல, தட் இஸ் a very reason. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் அல்லது ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தன்மையிலிருந்து நம்ம விடுதலை பண்றது. சரியா? இதுதான் சால்வேஷன் அப்படின்னு சொல்றது. சரி, அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? மனப்பாடமா சொல்ற போல இருக்க. வெரி குட். சரி, ஃப்ரெட்ரிக் மனப்பாடமா சொல்ற, அப்படி எல்லாம் கொஞ்சம் கிளாப் பண்ணிடலாமா? இன்னைக்கு மனப்பாடமா வசனம் சொல்றதுக்கு வந்து ஆட்கள் குறவு, சரிதானா? சரி, இதுல இந்த வசனத்தை நீங்க திருப்பிங்க 127 பக்கம், பேஜ் நம்பர் 127, யோவான் 3:16. அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. சில 2-3 காரியம் மாத்திரம் சொல்றேன். ஒரு காரியம் என்ன, கெட்டு போகாமல் அப்படின்னு இருக்கு. கெட்டு போகாமல் என்ன? வீணா போகாமல். வெரி குட். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்பலன்னா ஒரு மனுஷன் வந்து கெட்டு போவான்னு சொல்லிடு. இந்த ஊர்கால போடும் போதெல்லாம் அதுல முக்கியமான ஒரு காரியம் சேர்ப்பாங்க. தங்கச்சி மாதிரி சொல்லாம என்ன போடுவாங்க? என்ன தங்கச்சி மாதிரி இங்கப்பா சொல்லட்டும்பா, என்ன நல்ல பாயிண்ட் தான். இன்னொன்னு இருக்கு முக்கியமானது, உப்பு. உப்பு போட்டா அது வேற ஊறுகாய். உப்பு நிறைய போட்டாதான் அது வந்து நிற்கும். என்ன வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட், சந்தேகமே கிடையாது. சரியா? சோ இந்த கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த லைஃப்ல இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாவத்தன்மை சின்ஃபுல் நேச்சரை ஓவர் கம் பண்றதுக்கு உதவி செய்வார். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த பைபிள்ல சொல்லி இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லிடும், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்ன? இந்த உலகத்துல இறக்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணிடணும்? பிறக்கிறவங்க எல்லாம் இறக்கத்தான் செய்யறேன் சொல்றாங்க. 1 out of 1 டை. யாருமே என்ன பண்ணதில்லை, பிறந்தவங்க எல்லாம் இறக்காம இருந்ததே கிடையாது. 1 out of 1 டை. அப்ப இந்த மரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பாவம். இந்த பாவத்தை ஓவர் கம் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த மரணத்துல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ரொம்ப உள்ள போகல, மேலோட்டமா நான் சொல்லிட்டு போறேன். சோ அததான் அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன அடைவானா? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நிறைய பேர் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, there is life after death. ஒரு கிறிஸ்தவ மரண அடக்க ஆராதனைக்கும் ஒரு ஹிந்து மரணத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நிறைய பேர் ஹிந்து போயிருக்க மாட்டேன். ஹிந்து நண்பர்களுடைய மரணத்தினுடைய அவங்க பல விதமான ட்ரெடிஷனலா பல காரியங்களும் செய்வாங்க. நான் இந்த மாசத்துல 6ஆம் தேதி என்னுடைய நண்பனுடைய அவங்க அப்பா இறந்ததுக்கு பார்க்க போயிருந்தேன். ஒரே சடங்கு. 10:30 வரை பாடி எடுக்க மாட்டோம்னாங்க. 10:30க்கு அவர் அதுக்கு முன்னால இறந்துட்டாரு. ஆனா 10:30க்கு தான் பிறகு ஏதோ ஒரு டைம் சொன்னாங்க. எனக்கு நல்ல காலம் கெட்ட காலம் அது 2 தான் தெரியும். அவங்க 3வது ஒரு காலம் சொன்னாங்க. அந்த டைம் 10:30க்கு தான் முடியுது, அதுக்கு பிறகு தான் பாடி எடுக்கணும்னாங்க. ஸோ தே ஆர் வெரி காஷியஸ். ஏன்னா இந்த சடங்கெல்லாம் செய்தாதான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவங்களுக்கு அடுத்து ஒரு லைஃப்ல ஏதாவது நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறார்களோ அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்துல அனுப்புறான்னு சொல்லி. சோ ரட்சிப்புன்னு சொல்றது நம்முடைய சைடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கு, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறிச்சு வச்சுங்க, பிற போய் வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை அல்லாமல் மனிதன் ரட்சிப்படைவதற்கு வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புறவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். நான் திருநெல்வேலியில இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்து போவேன். போகும்போது கார்த்திகேயன் ஒரு ஹிந்து பையன் வந்தான். அவன் 2-3 வாரம் வந்துட்டு இருந்தான். பைபிள்ல பேசிக்கான காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு 3 வாரம் முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்டான். அப்ப அங்கிள், இயேசு கிறிஸ்துவை நம்பினா மாத்திரம்தான் நித்திய ஜீவனா? He started to realize that only believing on the name of Jesus Christ there is eternal life. தம்பி தங்கச்சி,
நம்ம இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம்னா அது கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை. ஏதோ உங்களை யாரோ பிடிச்சி இங்க உட்கார வச்சிருக்காங்க, தயவு செய்து நினைக்காதுங்க. லைஃப்ல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ் கொடுத்து வச்சோன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது we have eternal life. eternal life இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இட்டர்னல் லைஃப் வந்து இலவசமா நமக்கு ஆண்டவர் தர்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பேஜ் நம்பர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க. முக்கியமானது, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஞாபகம் நீங்க எழுதி வச்சுக்கங்க. பேஜ் நம்பர் 265 புதிய ஏற்பாடுல எபேசியர் 2:8. யாராவது வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2:8பா. சரி, இது கொஞ்சம் அர்த்தம் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான, நம்ம கிறிஸ்தவ பைபிள்ல இருக்க நல்லா முக்கியமானதான். நான் முக்கியமான அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா இது முக்கிய பரிசு கேள்வி ஒன்று நினைச்சுக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இது நம்ம மைண்ட்ல நல்லா ஏற்றி வச்சுக்கணும். சரிதான், எல்லாத்தையும் மைண்ட்ல ஏற்ற முடியாது. பட் இது உங்களுக்கு லைஃபினுடைய ஒரு முக்கியமான பிரின்சிபிள். அதை அங்கே ஏற்றி வச்சுக்கணும். ஸோ கிருபைன்னா என்ன? ஆசிரியர் ரெடியா பதிலுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். கிருபைன்னு நிறைய வார்த்தை யூஸ் பண்றோம்ல பைபிள்ல. இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருபை. தமிழ் எல்லாம் கன்வர்ஷன் தானே. தமிழ் சொன்னா ஈஸியா புரியும் இல்ல. இங்கிலீஷ்ல கிரேஸ். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்ல கிரேஸ் ஏதாவது புரிஞ்சிருந்தாலும் ஓகே. யாராவது கிரேஸ்ன்னு பேர் வச்சுட்டு யாரும் இருந்த மாதிரி தெரியல. நான் லிஸ்ட் பார்த்தேன், யாரும் கிரேஸ்ன்னு இல்லை. யாரும் இருக்கீங்களா கிரேஸ்ன்னு? இல்ல, ஓகே. இங்கிலீஷ்ல கிரேஸ், தமிழ்ல கிருபை. கிருபை கிருபை நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம்ல. அப்ப கிருபைன்னா என்ன? தம்பி மாதிரி சொல்றீங்களா? கரண், கிருபைன்னா என்ன? நிறைய கிருபை கிருபைன்னு நம்ம பாடுறோம்ல, பாட்டு நிறைய பாடுறோம். கிருபைன்னா என்ன? கடவுளை இரக்கம். இரக்கம்னா என்ன? ரெண்டும் வேற. இரக்கம் வேற, கிருபை வேற. கிரேஸ், கிருபை அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுங்க, தகுதியற்ற எனக்கு கடவுள் செய்யும் கொடுக்கும் தகுதி. தகுதி இல்லை, எனக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பரீட்சையில 10 மார்க் தான் எடுக்கிறேன்னு வைங்களேன். உங்க வாத்தியார் பாக்குறாரு, ஒண்ணு இவன் எப்படியா தள்ளி விட்டா போதுன்னு நினைக்கலாம், அல்லது பாவம் நம்ம பாஸ் ஆக்கலாம் என்ன பண்ண முடியாது, வேற யாரும் இவனை பாஸ் ஆக்க முடியாதுன்னு நினைக்கலாம். ஸோ ஹி புட்ஸ் அ பாஸ் மார்க், ஹி மேக்ஸ் யூ எலிஜிபிள். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த நித்திய ஜீவனுக்கு நான் தகுதியே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், நான் மரிச்சுதான் போனோம். ஆனா அப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவர் இட்டர்னல் லைஃப்னு ஒன்று கொடுக்குறார். இட்டர்னல் லைஃப்னா லைஃப் லிவிங் வித் காட், கடவுளோட கூடுற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். சோ கிருபை அப்படின்னு சொன்னா தகுதியற்ற எனக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு தகுதி. சரிதானா? நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்படின்னா என்ன? நம்ம பிலீவ் பண்ணணும். இதுல 2 பார்ட் இருக்கு. ரட்சிப்புல 2 பார்ட் இருக்கு. கடவுள் வந்து இந்த அவர் கிஃப்ட தரார். அவருடைய கிஃப்ட் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். மரணத்தின் மூலமாக கடவுள் என்ன பண்றாரு? இந்த கிஃப்ட் நமக்கு தரார். இந்த கிஃப்ட் இஸ் ரெடி. சரியா? இந்த கிஃப்ட் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, செல்வராஜ் வாங்கினா யாருக்கு சொந்தம்? அது நான் தரமாட்டேன், அது வேற கதை. ஓகே. சோ கடவுள் வந்து இந்த கிஃப்ட வச்சிருக்காரு. இது பேரு சால்வேஷன். இந்த கிஃப்ட ரிசீவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. அதான் விசுவாசம். நான் நம்பணும். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற இலவசமான கிஃப்டை நான் பெற்றுக்கொள்றேன். இது வந்து உலகத்துல பெரிய மிரக்கல். இன்னைக்கு வந்து மனுஷன் இந்த மறுஜென்மத்தை பெறணும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. 40 நாள் வருஷத்துக்கு நிறைய நம்ம தெரியும்ல, தென் தமிழ்நாட்டுல, அல்ல சாரி கேரளாவில், தமிழ்நாட்டு பகுதி, தென்னிந்தியாவில் வந்து பீப்புள் கோ ஃபார் அ வாக்கிங். பச்சை துணி போட்டுக்கிட்டு இங்க போறாங்க. நம்ம கேத்தலிக்ஸ் கூட இப்ப கொஞ்சம் எங்க போறாங்க? வேளாங்கண்ணிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்களுக்கு போறாங்க. பல விதமான வருத்தமான காரியங்களை அவங்க செய்யறாங்க. காரணம் என்னன்னா, எப்படியாவது தங்க வாழ்க்கையில செய்யற கர்மம் மாறி போகணும். ஆனா ஆண்டவர் அவருடைய விலைமதிப்பற்ற ரத்தத்தை நமக்காக சிந்துறதுனாலே இந்த ரட்சிப்பை எனக்கு எப்படி தராரா? இலவசமாக தரார். நீ வந்து you need not pay any cost for your salvation. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன பண்ணணும்? இயேசுவை
நம்பணும். இதுதான் விசுவாசம்னு சொல்லியிருக்கும் பைபிள்ல. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை நான் பர்சனலா என் லைஃப்ல நம்புறது. இதை நம்பும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்க அனைத்து காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். சரிதானா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திருப்பி எபேசியர் 2:8 பாருங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரியும். ஏன்னா இந்த அடிப்படைகளை நான் ரொம்ப வேகமா தாண்டி போக விரும்பல. சரிதானா? திருப்பி ஒருத்தர் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் எளிதா புரியும். கிருபையினாலே, கிருபையினாலேனா தகுதியற்ற எனக்கு தகுதி, கடவுள் கொடுக்கிற தகுதியினாலே, விசுவாசத்தை கொண்டு நான் யாரை நம்புறதுனால, இயேசு கிறிஸ்துவை நம்புவதனாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். யூ பீன் சேவ்ட். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இது உங்களால் உண்டானதல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணல? நீங்க முயற்சி எடுத்து நீங்க என்ன பண்ணல? ரட்சிக்கப்படல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் காலேஜ்ல படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி காலேஜ் தூக்கி விட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இது நான் என்னுடைய முயற்சியினாலே நான் எடுத்த ஒரு விளைவு கிடையாது. அவர் எனக்காக செய்த முன்முயற்சியினாலே. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் டேக்கன் பை காட் தட் ஐ பீன் சேவ்ட். நல்லா தெரிஞ்சுங்க. அதை நான் முயற்சி எடுத்து, நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறதுனால, எங்க அப்பா அம்மா நிறைய காணிக்க கொடுத்ததுனால, அல்ல திருவிருந்துக்கு நான் ரெகுலரா போனதுனால, நான் ரெகுலரா பைபிள் படிச்சதுனால, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி தப்பு கணக்கு கொண்டக்கூடாது. இது கடவுள் என் தனிப்பட்ட முறையிலே என் மேல காட்டிய அன்பினாலே, நான் அவரை நம்பினதுனாலே இலவசமாய் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். இப்ப இலவச சால்வேஷன் புரியுதா? புரியுதா? இதுக்கு மேல சந்தேகம் இருக்கா? ரட்சிப்புனா புரியல அங்கிள், அண்ணே சொல்றாரு. புரியுதா? பயமா இருக்கு நீங்க பாக்குறத பார்த்தா. புரியுதா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை, வெரி ஃபவுண்டேஷன். இதுல நம்ம திணறக்கூடாது. இப்பதான் அடுத்த கேள்வி வருது. இந்த ரட்சிப்பின் நிச்சயம் எத்தனை பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியும்? கை தூக்க சொன்னா எத்தனை பேர் தூக்குவீங்க? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அங்கிள், வெரி குட். சரி. சிலர் அப்படியே யோசிக்கிறாங்க. சரி, ஓகே. ஒருத்தர் சொன்னாரு, நான் 10th பாஸ் பண்ணிருக்கேனா இல்லையா? ஒரே கேள்வி அல்லது ஒரே பதில்? ஒரே பதில். 2 பதில் சொல்ல முடியுமா? 10th பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் 10th தாண்டி தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு பிள்ளை தான், பையனோ பிள்ளையரோ ஹையர் செகண்டரி இருக்கீங்க, மற்ற எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் +2 பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி பதில் சொல்லலாம்? ஒண்ணு பாஸ் பண்ணிருக்கேன், அல்லது அது உடனே சொல்லிடலாமா? கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணுமா? உடனே சொல்லிடலாம்ல. ரட்சிப்பு அதுதான். ஒருவேளை இன்னைக்கு இந்த இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செய்து அக்காமார் கூட நீங்க பேசுங்க. தம்பி மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து அண்ணன்மார்கிட்ட எங்கிட்ட நியாயம் அவைலபிள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி வேக போகக்கூடாது. ட்ரெயின்ல போகும்போது நாங்க எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து போன வாரம் ட்ரெயின்ல போனோம். அப்ப எல்லாருக்கும் கன்ஃபர்ம்டு டிக்கெட். கன்ஃபர்ம் டிக்கெட்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பெர்த் நான் எல்லாருக்கும் டிக்கெட் கையில் வச்சிருந்தேன், எல்லாரும் கொடுத்தேன். இந்த 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 6 டிக்கெட்டுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு 6 கோச்சுகளை கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், போறதுனால தெரியும். யாருமே கவலைப்படலை. அண்ணே எனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கா? யாருமே கவலைப்படலாம். ஸ்டேஷன் வாங்க கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம். யாருமே சந்தேகப்படாம ஸ்டேஷன் வந்தாங்க, டிக்கெட் வந்தாங்க, ட்ரெயின் வந்தோன்னு ஏறிட்டாங்க. ஓகே. இப்ப நான் செவ்வாய்க்கிழமை ட்ரெயின் பெங்களூருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் கன்ஃபர்ம்டு டிக்கெட் கிடையாது. எனக்கு மனநிலை எப்படி இருக்கும்? போன வாரம் நான் ட்ரெயின் போறப்ப இருந்த மனநிலையும் இனி செவ்வாய்க்கிழமை நான் பெங்களூர் போக போறேன், எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. இந்த 2 நிலைமைக்கும் மனநிலைமை வித்தியாசம் இருக்கா? எப்படி இருக்கும்? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா முதல்ல? சரி சரி சொல்லுமா. போன வாரம் ட்ரெயின் போனப்ப கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருந்தது, சீட் இதுன்னு தெரியும் எனக்கு. ஆனா அடுத்த செவ்வாய்க்கிழமை போறப்ப எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. டிக்கெட் வச்சிருக்கேன் ஆனா கன்ஃபார்ம் ஆகல. உங்களுக்கு you will have a joy in your life. தைரியமா போயிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போகும்போது ஜான்சன் ஒருத்தர் பார்த்தேன். அவர் கேன்சர் ரொம்ப லிவர்ல கேன்சர், பயங்கரமான ஒரு கேன்சர், ரொம்ப கஷ்டப்பட்டார். திருப்பியும் கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போகும்போது சில சமயம் பார்ப்பேன். அவரை பார்த்து பேசிட்டு, சார் போன வாரம் தான் திருப்பியும் போயிட்டு வந்தேன், இப்போ அப்படியே சப்சைட் ஆயிருக்கு, இன்னும் அப்படியே நீங்க மெடிசன் மாத்திரம் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் சொன்ன காரியம், ஜான்சன் நம்ம எப்பயும் யார்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கணும்? யார்கிட்ட போற ரெடியா இருக்கணும்? கடவுள்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எல்லாம் செய்யணும், அது தேவையான காரியம். ஆனா எப்பயும் கடவுள்கிட்ட போறோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதுதான் லைஃப். சரிதானா? ரிசர்வ் டிக்கெட் கையில இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் செத்தாலும் எங்க போனேன்? ட்ரெயின் கிடையாது லைஃப்ல.
ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் பார்த்துக்கிறாருன்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனா ஒரு மாதிரி வேக இருந்தோம்னு வைங்க, எப்போ என்ன இருக்கும், ஒரு மாதிரி பயம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ரட்சிப்பின் நிச்சயம்ன்றது நம்ம கட்டாயம் தேவை. சரியா? இந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்க முடியுமா அப்படின்னு சில காரியங்கள் நான் சொல்ல போறேன். சரியா? நான் நிறைய காரியம் யோசித்தேன், பட் சுருக்கமா உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஆனா உங்க லைஃபுக்கு முழுமையா தேவையான ஒரு காரியம். எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களை யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டா இது நமக்கு வேணும். சரியா? சில சமயம் நமக்கு அந்த அஷூரன்ஸ் இல்லாம போயிடும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஸோ ஒரு 20-25 மினிட்ஸ் நான் அடிப்படையாக சொல்ல விரும்புறேன். முதல் காரியம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் எப்படின்னு. ஒருவேளை இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா நான் சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு இது வேணும். நீங்க ரட்சிக்கப்படுற ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா இங்கேருந்து போறப்ப நீங்க அந்த அனுபவத்தோட கட்டாயம் போகணும். ரட்சிப்பின் அனுபவம்ன்றது உங்களுக்கு கட்டாயம் வேணும். பயந்துறாங்க, இது சர்ச்சைக்கு சம்மந்தம் கிடையாது. இது யாரோட சம்மந்தம்? உங்க லைஃபோட சம்மந்தப்பட்டது. சரிதானா? ரட்சிப்புன்னு சொன்னோம் நினைவு பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு நமக்கு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு என்ன தேவையில்லை, ரட்சிப்புன்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஏமாந்துடக்கூடாது. ரட்சிப்புன்றது இட் இஸ் எ டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை சிலருக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது இருக்குமா இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஆனா இந்த சால்வேஷன் அப்படின்றது நமக்கு வந்து இட் இஸ் எ டெஃபினட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் என்னன்னா அந்த பைபிள் நமக்கு சொல்லுது. சரியா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றத பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் அடிப்படையான காரியம் என்னன்னா இந்த பைபிள் தான். இதான் பைபிள் படிக்கணும், டைம் எடுக்கணும், அதான் சொல்றது. இந்த பைபிள்ல வாழ்க்கைக்குரிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. சிலருக்கு டைரக்டா இருக்காது. சிகரெட் ஸ்மோக் பண்ணலாமா அப்படி பைபிள்ல பதில் இருக்கா? இருக்கா? இல்ல. ஆனா பைபிள்ல அதனுடைய பிரின்சிபிள் இருக்கும். சரிதானா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. இது காலத்தினாலே கட்டுப்படாத ஒரு புஸ்தகம். இது ஆண்டவருடைய வார்த்தை. நாளைக்கு தினேஷ் ஒரு அங்கிள் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க, ஒரு அண்ணன் எடுப்பாங்க, அப்ப நிறைய காரியங்கள் சொல்லி தருவாங்க. ஓகே, அதனால அதுக்குள்ள போகல. ஆனா நம்ம வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களுக்கும் பைபிள்ல என்ன இருக்கு, அதான் ஆன்சர் இருக்கு. தான் படிங்க, பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கணும், பைபிள்ல இருக்க காரியம்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாட்டு உண்டு. வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் நீ முத்துக்களை பார், மெய்யாகவே நீ ஒரு முத்தாய் மாறும். ஆண்டோட வசனத்தை நீங்க படிக்கும்போது லைஃப் உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். தேடி தேடி பார்க்கணும். சரியா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒருவேளை நீங்க வந்து உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆரம்பத்துல இருப்பீங்க. நான் கல்லூரியில 3ஆவது செமஸ்டர்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அல்லது ஆண்டவர் என் லைஃபை டச் பண்ணார். அதுக்கு பிறகு பைபிளை நான் தீவிரமா படிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் சச் எ பியூட்டிஃபுல் புக். பைபிள் சச் எ பியூட்டிஃபுல் புக். சரிதானா? சரி, இந்த பைபிள் நம்ம ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுது, எப்படி பைபிள் நமக்கு அஷூரன்ஸ் தருதுன்னா ஒரு 3 வசனம் நான் சொல்றேன். ஒரு வசனம் படிப்போம், மற்ற வசனம் நீங்க குறிச்சிக்க. சரிதானா? அல்லது அதை கூட நம்ம படிக்கலாமா இருக்கும், டைம் இருக்குன்னா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த நான் இன்னைக்கு சொல்ற எல்லா வசனமும் நீங்க குறிச்சு வச்சு தயவு செய்து மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவுக்கு வசனம் மனப்பாடம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன இருக்கும், தெளிவு இருக்கும். சரிதானா? தெளிவுனா கிளாரிட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்ன சொல்றாரு பாருங்க. அவர்னா யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? எபேசியர் 2:8. இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றது? மனசுல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறது. சரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கும் பொழுது அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் என்ன ஆகிறார், என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இது நீங்க நல்லா தெரிஞ்சு வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதிகாரம்னா என்ன?
ஆளுமை திறனா? பரவாயில்ல, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப டைம் இல்லை நமக்கு. இந்த நீங்க வரும்போது சுசுருஷ ஆஸ்பத்திரியில சாயங்காலம் அந்த ரூட்ல வந்தீங்கன்னா போலீஸ்காரர் ஒன்று வச்சிருப்பார்ல, ஒரு சோப்பு கலர் லைட்டு, ஒரு பட்டன் தட்டா சோப்பு கலர் எரியும். அப்ப என்ன பண்ணுவாரு? அந்த சோப்பு கலர் காட்டின உடனே என்ன பண்ண முடியும்? நாடா நோஞ்சா இந்த ஆள் நாட்டுறது, நான் நிறுத்தின உடனே நான் நின்றணுமா அப்படி சொல்ல முடியுமா? அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம். தட் இஸ் அத்தாரிட்டி. அவர் நினைச்சா என்ன பண்ணலாம்? என்ன பிடிச்சா விசில் அடிச்சு சைட்ல போய் நிக்க வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் நிக்க வச்சாலும் அங்கதான் நிக்கணும். தட் இஸ் இஸ் அத்தாரிட்டி. நான் என்ன சொல்ல முடியாது? நீ என்னடா ஒரு சொங்கி மாதிரி இருக்க, நீ சொல்றதுக்கு நான் கேட்கணுமான்னு சொல்ல முடியுமா? முடியாது. எஸ் அத்தாரிட்டி. சோ இதுல என்ன சொல்லிருக்கு? என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்க? தங்கச்சியில பாருமா, என்ன அதிகாரம் கொடுத்திருக்கு? தேவனுடைய நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்பும் போது நீங்க யார் ஆகுறீங்க? யாருடைய பிள்ளைகள் ஆகுறீங்க? இது ரொம்ப முக்கியம். அப்ப எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே? இஸ் இட் ட்ரூ? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளா? ரோட்ல போறவங்க, எனக்கு 2 பசங்க, ஓகே, கல்யாணம் ஆகி எல்லாம் பேர குழந்தைகள் இருக்கு, ஓகே, எனக்கு 2 பசங்க. எல்லாரும் என்ன அப்பான்னு கூட முடியுமா? யார் தான் கூட முடியும்? என் 2 பசங்க தான் கூட முடியும், அப்படிதானே? என் பையன் பெரியவன் காலேஜில் படிக்கும் போது அவன் ரூம்மேட்டு, அவன் பேரு விக்கி, அங்கிருந்து கூடுவான் டேடி அப்படின்னு கூடுவான். நானும் என்ன விக்கி நல்லா இருக்கியான்னு கேட்பேன். அவனு டேடி ஆயிடுவான். நானா இல்லை, ஈ கால்ஸ் மீ டேடி. தஞ்சாவூர்ல படிக்கும் போது விக்கி அப்படி கூடுவான், டேடி அப்படின்னு கூடுவான். கூட்டாலே டேடி தான் கூடுவான். எப்படி இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் டக்குன்னு வந்துன்னு தெரியல. பட் கேன் ஐ சே தட் ஹி இஸ் மை சன்? ஐ கான்ட் சே தட். அப்படிதானே? என் பையன் கூடும்போது தட் இஸ் டிஃபரன்ஸ். அப்ப இந்த உலகத்துல கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் 2 விதமான ஒரு தொடர்பு இருக்கு. ஒண்ணு all the people in this world are his creations. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல irrespective of caste, creed, color, 3 C, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, அவங்க ஆப்பிரிக்கால பிறந்திருக்கலாம், அல்லது யூரோப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், அண்டார்டிகால யாராவது இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் they are God's creation. புரியுதா? எல்லாரும் உங்களோட காலேஜில் படிக்கிற எல்லாருமே யாருடைய கிரியேஷன்? ஆண்டவருடைய கிரியேஷன். ஆனா யாருதான் ஆண்டவருடைய பிள்ளைகள்? யாரெல்லாம்? விசுவாசி. சரி, வெரி குட். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இருக்கா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கா? என்ன வசனம்? வாசிங்க. சொந்தமானவர்லாம் என்ன? இப்ப நான் சொன்னேன் இல்ல, உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் 2 விதமான தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். என்னெல்லாம்? கிரியேஷன், ஆண்டவருடைய கிரியேஷன். உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவருடைய கிரியேஷன். ஆனா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ அவங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க மறந்துட கூட, நல்லா தெரிஞ்சு வச்சுக்க தம்பி. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றது the greatest privilege in this world. இப்ப எத்தனை பேர் உலகத்துல இருந்தாலும் எனக்கு 2 பசங்க தான், அவங்க என்ன டேடின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடலாம், ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தம். ஆனா மற்ற ஜனங்கள்லாம் ஆண்டவரை கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டாரு. நோ நோ, தட் இஸ் நாட் த மீனிங். பட் த பாயிண்ட் இஸ், நான் ஆண்டோடைய பிள்ளை ஆகிறது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கிங். இதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். இதான் நம்ம வேதம் சொல்ற ஒரு காரணம். நீங்க என்னைக்கு ஆண்டவரை உங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு யூ பிகம் த சைல்ட் ஆஃப் காட். இது பைபிள் சொல்றது. பைபிள் கொடுக்குற அஷூரன்ஸ் தான் இது. என்னுடைய உணர்வின் அடிப்படையிலையோ அல்லது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலோ வரும்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா யூ பிகம் a child of God. இது வசனம் நமக்கு சொல்ற ஒரு காரியம். சரிங்களா? 2வது ஒரு வசனம் நம்ம இது ரிலேட்டடா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, சாரி, நான் அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுருன்றது பைபிள்ல பேக் சைடு இருக்கு, பேஜ் நம்பர் 318, 23. 1 பேதுரு பேஜ் நம்பர் 218. 1 பேதுரு 1:22. சரி, ஓகே. இந்த வசனத்தை இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 3:36. அந்த வசனத்தை விட்டுருங்க, இந்த வசனம் அதோட இன்னும் கிளியரா இருக்கும். யோவான் 3:36. போதும்.
ஸோ இங்க என்ன திருப்பி அனுச்சு முதல்ல நம்ம பார்த்தோம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளையர் ஆகிறார்கள். அதே மாதிரி யோவான் 3:16 ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய குமாரனை நம்புறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இங்க மீண்டும் யோவான் என்ன சொல்றாரு? குமாரன் இடத்துல விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ரட்சிப்புக்கு ஃபர்ஸ்ட் அஷ்யூரன்ஸ் எங்கன்னா வேர்ட் ஆஃப் காட். சிலர் சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்படும் போது தரிசனம் கண்டியா, சிலுவை தரிசனம் கண்டியா, சிலுவை பாத்தியா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஏமாந்துறாங்க. நிறைய பேர் ரட்சிப்பை குறித்து கேள்விகள் கேட்பாங்க. இது உங்களுக்கு பர்சனலா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சொன்னேன் இல்லையா, 12th பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ் ஐ பாஸ் 12th கிளியரா நீங்க சொல்லணும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டினா சந்தேகத்திற்கு இடமான வழியிலே. உங்க லைஃப் பொறுத்தவரை பைபிள் நமக்கு கேரண்டியா வாழ்றதுக்கு நமக்கு வழி சொல்லுது. சந்தேகப்படாமல் குழப்பம் இல்லாமல் வாழ்வதற்கு. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ரிசர்வ் டிக்கெட் உங்க கையில கன்ஃபர்ம்டு டிக்கெட் இருக்கிறதுக்கும் இந்த அன்கன்ஃபர்ம் டிக்கெட் இருக்கிறது தான். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு அஷூரன்ஸ் இருந்தீங்கன்னா லைஃபை தைரியமா பேஸ் பண்ணலாம். அதோட ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் நமக்கு எங்கிருந்து வருது? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து. ரெண்டாவது அஷூரன்ஸ் நமக்கு எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிற மாற்றம். சரியா? இயேசு கிறிஸ்துவை நம்பினதற்கு முன்னால இருக்கிற மாற்றமும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையும் 180 டிகிரி வித்தியாசம். 180 டிகிரினா எப்படி? அது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்கீங்களா? நான் இப்படி நிக்கிறேன்னா எப்படி தீர்மோ அப்படியே உல்டா. நான் இயேசு கிறிஸ்துவை நம்பின பிறகு என்னுடைய வாழ்க்கையில அதற்கு முன்னால இருந்த வாழ்க்கையும் நம்பின பிறகு உள்ள வாழ்க்கையும் there is total difference. நல்லா தெரிஞ்சுக்கணும். மாற்றப்பட்ட வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 5:17 இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானது அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதனால மற்றெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைச்சுறாங்க. இது நீங்க உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் I'm giving that emphasis. 2 கொரிந்தியர் பேஜ் நம்பர் என்ன? 249. யாராவது வாசிக்கிறீங்களா? எல்லாம் புதிதாயின. ஓகே. சோ அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யுவர் லைஃப் ஹேட் பீன் டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவர் உள்ள வந்த உடனே அவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். நான் முன்னால போலதான் இருக்கேன், முன்னால பேர் தான் படிக்க மாட்டேங்கிறேன், ஒழுங்கா இருக்க மாட்டேங்க. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது there will be a 180 degree change. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் எனக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் வருதோ அப்பெல்லாம் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாளை நான் நினைத்துக் கொள்வேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை அப்படியே உல்டாவா மாறுச்சு. இது யார் செய்தா? அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம் என்ன இருக்கு பாருங்க. இவையெல்லாம் these are all by God. நீங்க பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை திறந்து ஒப்பு கொடுக்குறீங்க. உண்மையான அனுபவம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அப்படியே உங்க வாழ்க்கை மாறும். நான் ஆண்டவருக்கு வரக்கு முன்னாடி யாரும் என்ன மாதிரி மோசமான புக் வாசிக்க மாட்டீங்க. I used to read lot of dirty books. புக் வாசிக்க நல்லா பிடிக்கும். நிறைய புக் வாசிச்சுட்டே இருப்பேன். பைபிளும் வாசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கு முன்னால எல்லா அசுத்தமான புக்கு எல்லாம் நிறைய வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. கெட்ட பழக்க வழக்கங்கள் லைஃப்ல இருந்து எப்படி விடுறதுன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என் லைஃப்பை தந்துச்சார். நான் காலேஜில் படிக்கும்போது 3rd செமஸ்டர் நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, பைபிள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதனால தான் ஐம் டெல்லிங். லைஃபோட ரிலேட் பண்ணது. ஏதோ கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டு அப்படியே போற கிடையாது. பைபிள் இஸ் ரிலேட்டட் வித் லைஃப். இட் டச்சஸ் லைஃப். அதனாலதான் பைபிளை படிக்கணும் அப்படின்றது. அதனாலதான் சாத்தா உங்களை படிக்க விட மாட்டான். நீங்க பைபிளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்க வாழ்க்கை அவன் கிரிப்ல இருந்து வெளியே வந்துடும். That is why he will not allow you to study the Bible. நிறைய பேர் கேட்டு பாருங்க, அண்ணாச்சி பேரை கேட்டு பாருங்க, பைபிள் படிக்கிறது ஈஸியா இருக்கா, ஃபைவ் டைம் படிக்கிறது ஈஸியா இருக்கா? இட்ஸ் a big struggle. ஃபைவ் டைம் பத்திலாம் அழகா டீச் பண்ணிடலாம், நான் அழகா பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா பிரசங்கம் பத்தி வாழ்றதுக்கு எல்லாம் உட்கார்ந்து பைபிள் எடுத்து எனக்காக படிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டான். பிகாஸ் பைபிள் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். நான் ஆண்டவர் என் லைஃப் அன்னைக்கு டச் பண்ணார். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஆகஸ்ட் 28வது வருஷம், 28வது நாள் 1983, நான் 3rd செமஸ்டர் படிக்கும்போது God touched my life. ஒரு நாள் ஈவினிங் ஒரு கல்யாண மண்டபத்துல வாலிபர்களுக்காக நடக்கப்பட்ட மீட்டிங்ல என்னோட எலக்ட்ரானிக்ஸ் லேப், ஐ ஸ்டில் ரிமெம்பர்,
என்னோட எலக்ட்ரானிக்ஸ் லேபை முடிச்சுட்டு நாங்கள் 2-3 பேரும் சேர்ந்து கடலூர்னு ஒரு இடத்துக்கு போனோம். அப்போ அந்த இடத்துலலாம் அப்படி சுவரில் வந்து வசனங்கள் அப்படியே எழுதி ஒட்டி போட்டிருந்தது. என் வாழ்க்கையில் நடக்கிற 2-3 காரியங்கள் அங்கே பார்த்தேன். ஆண்டவரே பாவின்னு ஐ கிரைட், கேவ் மை லைஃப் டு கிரைஸ்ட். ஏன்னா எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய போராட்டம், பெரிய கதை பின்னால இருக்கு. அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு. All along I was struggling and I was trying to come out of them. எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய போராட்டம், நிறைய ரிலிஜியஸ் மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். கம்யூனியன் எடுத்து பார்த்தேன், ரொம்ப தீவிரமா பல காரியங்கள்லாம் செய்து பார்த்தேன். நான் ட்ரை பண்ணாம இல்லை. ஆனா the power to evil, the grip of the evil on in my life was so strong. வெளியே வர முடியல. ஆனா ஆண்டவருக்கு ஆண்டவர் என் லைஃபை டச் பண்ணப்ப அப்படியே மாத்தினார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் என்னைக்கு எந்தெந்த புக்கெல்லாம் படிக்காம இருக்க முடியாது நினைச்சனோ அதெல்லாம் போயிடுச்சு. பைபிள் மேல பயங்கர காதல் வந்தது. காதல்னா என்ன? வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாத அன்பு, தட் இஸ் இட். பைபிள் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பைபிள் படிக்க ஆரம்பிச்சுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய உதவினால நான் ரெகுலரா அப்படி மிஸ் பண்ணதே இல்லை. அப்படி இப்படின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். தேர் வாஸ் அ லவ் ஃபார் த காட்ஸ்பல். அது வேற அசுத்தமான காரியங்களை பார்த்துட்டு இருந்தவன், படிச்சுட்டு இருந்தவன், அப்படியே பைபிள் மேல ஆசை. அப்புறம் லைஃப்ல ஒரு பெரிய டிசிப்ளின் வந்தது. நான் அதான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில டிசிப்ளின் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. என் டைமை ரொம்ப கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணணும், என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐ வாஸ் அக்கௌண்டபிள் டு மை டைம். ரொம்ப கணக்கா செலவு பண்ண ஆரம்பிச்சேன். என் லைஃப்ல எல்லாமே they became valuable. ஒரு டைம் எனக்கு இட் became valuable. டைம் எல்லாம் பிளான் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஐ ஃபெயில்டு. நான் பெருமைக்காக சொல்லல, ஆண்டவருடைய நாமத்து மகிமையா சொல்றேன். வாட் காட் கேன் டூ இன் மை லைஃப் அண்ட் யுவர் லைஃப், அதான் சொல்றேன். செகண்ட் செமஸ்டர்ல மெக்கானிக்கல் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரிக்கல் யாராவது படிக்கலாம் தெரிஞ்சிருக்கும். 40 மார்க்ல பாஸ் ஆனேன். ஆல்மோஸ்ட் யாராவது பாவம் 2 மார்க் 3 மார்க் வாத்தியார் பார்த்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஐ ஆல்மோஸ்ட் ஃபெயில். தேர்ட் செமஸ்டர் ஐ பிகேம் டாப்பர் இன் மை கிளாஸ். நினைச்சு கூட பார்க்க முடியல. பட் ஐ சிஸ்டமேட்டிக்லி ஸ்டடி. அதான் நான் சொல்லுவேன், ஒரு பிலீவர்னு சொல்றவங்க, இயேசு கிறிஸ்துவ நம்புறேன்னு சொல்றவங்க, they should excel. படிக்கணும் உட்கார்ந்து நல்லா. யாரும் சோம்பேறி இருக்கக்கூடாது. பரீட்சைக்கு முன்னால் நீங்க படிக்கிறீங்கன்னா my faith is in question. ஒழுக்கம். ஆண்டவர் வேலை, திருமணம், பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சு. டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு லெவல் கொண்டு இருந்தாரு. அடிக்கடி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு காரியம், இந்த அக்டோபர் 28, 1983, the time God touched my life. It's a drastic change in my life. பைபிள் என்ன சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியார். இதெல்லாம் யார் பண்றா? ஆண்டவர். ஆண்டவர். இது என்னுடைய முயற்சினால நடந்தது கிடையாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு 5 மணிக்கு எழுப்பி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் அண்ணாமலையில் படிக்கும்போது எங்களுக்கு எல்லாம் கயிறு கட்டல் தான். ஓகே, கயிறு கட்டல். அந்த கயிறு கட்டில் ஒரே மூட்டை பூச்சியா இருக்கும். நாங்க சொல்லுவோம், மூட்டை பூச்சி ரேஸ் வச்சா அண்ணாமலையில் உள்ள மூட்டை பூச்சி தான் ஃபாஸ்டா ஓடும் அப்படின்னு. அவ்வளவு மூட்டை பூச்சி இருக்கும். பயங்கர தட்டுனீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடும். காலையில் 5 மணிக்கு எழும்பி ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் ரூம்மேட் ஒரு பையன் தான், சப்பூரின்னு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் கதை கிடையாது. இட் கேன் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைன்னா நீங்க இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும். சப்பூரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், பயங்கர ஹிந்து. நான் வந்து கொஞ்ச நாள் பார்த்தான். நான் ஜெபம் பண்ண 5 மணிக்கு எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவன் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் 5 மணிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண டங் 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 மணி இருக்குது. என் ரூம்ல நடக்குது. ஃப்ராங்க்னு ஒரு ஹாஸ்டல். டங், நாங்கள் 3 பேர் ரூம்மேட்டு. 5 மணிக்கு நான் பண்ண முழங்கால் போடுவேன், அவங்க டங் 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 மணி அடிப்பான். அப்போ கொஞ்ச நாள் பார்த்தேன். அப்புறம் சபரி கிட்ட ஐ ஷேர்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். சபரி, நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன்னா, இன்னைக்கு ப்ரேயர் பண்றேன்னா ஆண்டவர் என் லைஃப்பை டச் பண்ணார்ப்பா. நான் என்னெல்லாம் விட முடியாது நான் நினைச்சனோ அதெல்லாம் யார் மாத்திட்டா? கடவுள் மாத்திட்டார். சொன்னா, டே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாடா, இதெல்லாம் சைக்காலஜிக்கல். உன் வில் பவர். என் வில் பவர். வில் பவர்னு சொன்னா என்னது? நான் நினைச்சா விட்டுருவேன். நான் சொன்னேன், செப்பரி கிடையாது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணாமலாம் கிடையாது. ஒரே திடீர்னு நான் நடக்கல. எனக்கு தெரியும் நான் பண்றது தப்புன்னு தெரியும். ஐ ட்ரை டு ஸ்டாப் தம். என்னால முடியல. ஆனா அந்த டேட்டுக்கு பிறகு எல்லாம் மாறிச்சுப்பா அப்படின்னு. இல்லடா அப்படின்னு நான் கேட்டேன். கோச்சுக்காத, அவன் நல்லா ஸ்மோக் பண்ணுவான். நல்லா ஸ்மோக் பண்ணுவான். நான் சொன்னேன், he was from நெய்வேலி. இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. சபரியோட சொன்னேன், சபரி ஓகே தப்பா நினைச்சிக்காத, நீ ஸ்மோக் பண்றது ஒரு 10 நாள் கொஞ்சம் நிறுத்தேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாடா, வாட் இஸ் தட், ஐ வில் ஸ்டாப் அப்படின்னு.
நடுவில் எனக்கு கரெக்டாக எத்தனை நாள் மறந்து போச்சு. ஒரு மரத்தடியில் ஸ்டில் ரிமெம்பர், ஒரு அரச மரத்தடியில் பார்த்தேன். ரூம்ல வந்து கேட்டேன், அங்கே கேட்கல, ரூம்ல வந்து கேட்டேன், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு. சாரி டேவிட், முடியல அப்படின்னா. ஐ டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல ஒரு நிலைவரமான சேஞ்சஸ், கான்ஸ்டன்ட் சேஞ்ச், ஏதோ டெம்பரரியா வந்துட்டு போற சேஞ்ச் கிடையாது. கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இஸ் wrought by God in our life. இது ஆண்டவர் செய்யற காரியம். ஸோ ரட்சிப்பு நிச்சயத்துக்கு முதல் காரியம் என்ன, முதல் அடிப்படை என்னது? நான் சொன்னேன் முதல் அடிப்படை என்னது? வேர்ட் ஆஃப் காட். மறந்துடுறாங்க. முதல் அடிப்படை சிம்பிளான காரியங்கள். முதல் அடிப்படை என்னது? வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது வந்து சேஞ்ச் லைஃப் ஸ்டைல், மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஸோ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து ஒரு பாட்டு உண்டு, கிரேட் சேஞ்ச் சின்ஸ் ஐ வாஸ் பார்ன். எப்படி பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தம்பிமாருக்கு ஏதாவது தெரியுமா அந்த பாட்டு? தெரியல. நான் மதியானம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவங்க உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்பாங்க. இட் இஸ் பியூட்டிஃபுல் சாங். கிரேட் சேஞ்ச் சின்ஸ் ஐ வாஸ் பார்ன், தேர் இஸ் a great change since I was born. Place I used to go, I go there no more. முன்பு சென்ற இடங்களுக்கு நான் செல்வதில்லை, முன்பு படித்தவைகளை நான் இப்போது படிப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் வந்தது. திஸ் இஸ் செகண்ட் திங், வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, the spirit of God will witness within yourself. ஒரு இந்த அனுபவம் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரும்போது வரும், ஒரே நாள்ல நடக்காது. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் குறிச்சு வச்சுக்கங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களாய் மாற வேண்டும். அதுக்குதான் பைபிள் கொடுத்துருக்கு. சரிதானா? நிறைய நேரத்துல வந்து நம்ம பைபிள பர்சனல் அப்ளிகேஷன் பாக்குறது இல்லை. நீங்க அதில் குறிச்சு வச்சுட்டீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து 16 யாரும் வாசிக்க வேண்டாம், அது குறிச்சு வச்சுக்கங்க. ஓகே, ரோமர் 8:14 இருந்து 16 வரை, பேஜ் நம்பர் 216. அதுல 16ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா இந்த ட்ரினிட்டியை பத்தி ஒரு அண்ணன் எடுப்பாங்க, அஜித்னு ஒரு அண்ணன் எடுப்பாங்க. அவங்க சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விளக்குவாங்க, அதனால அதுக்குள்ள நான் போகல. சரியா? 16ஆம் வசனம் மாத்திரம் வாசி. யாராவது வாசிக்கிறீங்களா? ரோமர் 8:16. நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது உங்களுக்குள்ள the spirit of God comes within you. ஆண்டவர் நம்பும் போது நிறைய காரியங்கள் வாழ்க்கையில நடக்குது. ஒருத்தர் சொல்றாரு, ஏறக்குறைய 32 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது உங்க லைஃப்ல வந்து 32 things happen in your life. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது ஏதோ கதை கிடையாது, ஜிம் பூம்பா கிடையாது. ஜிம் பூம்பான்னு என்ன, தூக்கி போட்டு அப்படி யாரும் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப். ஒருவேளை நீங்க வந்து டான்ஜிபிளா பார்க்கிற அளவு உடனே தெரியாட்டா கூட இட் ஸ்லோலி ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப். பட் நீங்க வந்து ஆண்டோடைய வசனத்து கீழ்ப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்க லைஃப்ல பார்க்கலாம். சரிதானா? ஸோ என்ன சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரு சாட்சி கொடுக்கிறா நமக்கு? சாட்சின்னா என்ன? சாட்சின்னா என்ன? சாட்சின்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? தங்க சொல்லுமா, சோப்பு கலர் சுடுதார், இப்ப சீரியஸா இருக்கீங்க. சாட்சின்ற வார்த்தை எங்க கேட்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க நான் சொல்லுவாங்க? கோர்ட். சோப்பு கலர் சுடுதார் யாரே போட்டிருக்கா? அவங்க தான் போட்டு. ஓகே, சரி. கோர்ட்ல தான் சாட்சி. சாட்சின்னா என்ன? ஆதாரம். பரவாயில்ல, பக்கத்துல வந்துட்டீங்க. ஒரு காரியத்தை பார்த்தது நான் இப்படி பார்த்தேன்னு சொல்றது என்னது? சாட்சி. ஓகே, விட்னஸ். அப்ப பைபிள் சொல்லியிருக்கு, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, உங்களுக்கு புரியாட்ட கூட பரவாயில்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது உங்களுக்குள்ள God the Holy Spirit comes and resides within you. அவர் என்ன பண்ணுவாராம், நீ யாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாரு? ஆண்டவருடைய பிள்ளை என்று அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். திஸ் இஸ் இன்டர்னல் எவிடன்ஸ். நடக்கும். இது நம்ம 3 காரியம் நான் சொன்னேன். சரிதானா? முதல் காரியம் என்ன, எப்படி நமக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்கு? வேர்ட் ஆஃப் காட். ரெண்டாவது சேஞ்ச் லைஃப் ஸ்டைல். மூணாவது வந்து விட்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் அதுக்கு ரொம்ப உள்ள போகல, பட் நீங்க தெரிஞ்சு வச்சீங்க. ஏன்னா இது வந்து கிராஜுவலா நடக்கிற ஒரு காரியம். நீங்க ஏற்றுக்கொண்டே அடுத்த நாள் ராத்திரி அப்ப ஆண்டவர் கூப்பிட்டு, எப்பா நீ என் பிள்ளை டேவிட், நீ என் பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரும் பொழுது இது நடக்கும். ஆனா நீங்க வந்து இந்த அஷூரன்ஸ் வந்து யூ கேன் மிஸ் இன் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல அஷூரன்ஸ் இருக்காம இருக்கிறதுக்கு 2-3 காரியம் இருக்கு. முதல் காரியம் என்னன்னா, பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது. பாவம்னா என்ன? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனா என்ன பண்ணணும், போர்னோகிராஃபி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பழைய பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்றது தெரியும், தாராளமா தெரியும். யாரும் உங்களுக்கு ரொம்ப சொல்லி தர தேவையில்ல.
நமக்குள்ளே பேசும். பைபிள் படிச்சாதான் பாவம்னு தெரியும் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. யாருனாலும் தெரியும் அவங்க பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லி. கடவுள் எல்லாருக்கும் உள்ள என்ன வச்சிருக்காரு? மனசாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. பைபிள்ல சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு. அவர் உள்ள யாரும் படிக்க வேண்டாம், பைபிளுக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ளே வச்சிருக்காரு. ஹிந்துஸுக்கு இருக்கு, முஸ்லிம்ஸ் இருக்கு, அவன் சீக்னாலும் அவருக்கு இருக்கு. எல்லாருக்கும் கடவுள் வந்து இந்த மனசாட்சின்னு வச்சிருக்காரு. நான் சொல்லுவேன், இட் இஸ் an internal policeman telling a person what is right and what is wrong. சரிதானா? அப்ப இந்த இன்டர்னல் போலீஸ்மேன் நமக்கே சொல்லும், நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை விடாம அந்த காரியத்தை செய்துட்டு இருந்தோம்னா we will lose the assurance. கடவுள் கொடுக்கிற அஷூரன்ஸ், ரட்சிப்பின் நிச்சயம் எல்லாம் சொன்னான்ல. ஆண்டவர் வந்து ஒரு பெண் வந்து விபச்சாரத்தை பிடிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன சொன்னாரு? உங்களில் இது நல்லா தெரியும். ஓகே, அப்ப என்ன பண்ணிட்டாங்க? பெரியவர் முதல் போயிட்டாங்க. அப்ப அந்த பெண்ணும் ஆண்டவர் மாத்திரம் தனித்து இருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்புறம் ஆண்டவர் வந்து சீலோகம்ல ஒரு குளத்தங்கரையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை வருஷமா அங்க படுக்கையோட உட்கார்ந்து இருக்காரு? 38 வருஷமா. சுகமா விரும்புறியான்னு கேட்கிறாரு. ஒன்னு அவர் என்ன சொல்றாரு? ஆமா இல்லைன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப உட்கார்ந்துருக்கேன், அவங்க வருவாங்க, அதுக்குள்ள என்ன நான் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க? நிறைய கதை சொல்லுவோம்ல, நம்ம பாயிண்ட்டுக்கு டக்குன்னு வரமாட்டோம். ஆண்டவர் ஒரே வார்த்தை ஆமான்னு சொன்னா முடிஞ்சு போயிருக்கும். இவரு கடவுளே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்பா கதையெல்லாம் விட்டு எழும்பி இடத்த காலி பண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆண்டவர் ஒன்று தனியா பாக்குறாரு. பார்த்தோன்னு என்ன சொன்னாரு? யாராவது சொல்லுங்களேன். அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு என்ன பண்ணாத, பாவம் செய்யாது. இந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு வர்ற முன்னால ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோமோ தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அவருடைய உதவியின் மூலமாக நம்ம பரிசுத்தமா வாழணும். பிசாசுக்கு சொல்லுவான், அதெல்லாம் முடியாடா. அதே நேரத்தில் உங்க காதுல மெதுவா கேட்கும், இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட முடியுமா? அங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கணும், இங்கேயும் கொஞ்சம். இந்த சினிமால டபுள் ஆக்ட்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஆள் என்ன பண்ணுவாரு? 2 வேஷம் போடுவார். தசவதாரம்னு ஒரு சினிமா, அதுல வந்து கமலஹாசன் எத்தனை வேஷம் போட்டாரா? 10 வேஷம் போட்டாராம். நம்ம வேஷம் போடுறதுக்கு பிசாசு ஈஸியா நம்மளை அலோவ் பண்ணிடுவோம். ஏமாத்தக்கூடாது. கிறிஸ்டியன் லைஃப்ல எப்பயும் we should be ஒரிஜினல். கிறிஸ்டியன் லைஃப்ல we should be ஒரிஜினல். சர்ச்சில் ஒரு வேஷம், மீட்டிங்ல ஒரு வேஷம், காலேஜில் ஒரு வேஷம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வேஷம் போடலாம், தாராளமா போடலாம், யாருக்கும் தெரியாது, அழகா மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அப்படி வேஷம் போடுறோம்னா தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கடவுள்கிட்ட கேட்கணும். ஓகேயா? அப்படி போறது கரெக்டா? யாருக்கு பிரயோஜனம்? வேஷம் போடுறதுனால யாருக்கு பிரயோஜனம்? நல்லா யோசித்து போட்டீங்கன்னா ஒருத்தருமே பிரயோஜனம் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ வந்து பாவத்துல வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். 2 வசனம் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பிசாசு லேசா சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாடா, there is nothing called sin. நீ நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க பாவத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா, அது how much that will be destructive in their life, how much that will spoil their future அப்படின்னு தெரியாம விளையாடிட்டே இருக்காங்க. சும்மா போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அட் எண்ட் ஆஃப் த டே உட்காந்து 4 மணி நேரம் போன் பார்த்ததுல வாட்ஸ்அப்ல எங்க பார்த்தாலும் நீ போனா வாட்ஸ்அப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியாது, அதுல என்ன பிரயோஜனம் தெரியாது. டிராபிக் நேரம் போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டிராபிக்கை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்காரு? போனதான் பார்த்துட்டு பாரு, என்ன பார்த்துட்டு தெரியாது. மோஸ்ட்லி இட் ஷுட் பி வாட்ஸ்அப். என்ன பிரயோஜனம் இருக்காது. என்னன்னா உலகத்தை பிசாசு அந்த அளவுக்கு காம்ப்ரஸ் பண்ணிட்டேன். என் டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்க போறேன். இந்த 2 வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். ரோமர் 2 வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அதுல நீங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல நீங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு காரியம். சரி, நான் சொல்றது மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. 213வது பக்கம், சரியா? அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, sin shall not have dominion over you. dominion என்ன? நான் செல்ராஜ் பிடிச்சி அழுத்தி வைக்கிறேன், பயந்துறாங்க, அழுத்தி வைக்கிறேன். நீங்க எலும்பு ட்ரை பண்ணுங்க, எலும்பு ட்ரை பண்ணுங்க. இதான் டொமினியன். அப்ப என்ன பண்றது இல்ல?
செல்வராஜ் எலும்பு இருக்கு. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துக்கு உங்க லைஃப்ல இடம் கிடைக்கலன்னா இந்த பிசாசு என்ன பண்ணுவோம், அப்படி வச்சுக்குவான், வச்சு எலும்ப விட மாட்டான். நாட் அலோ. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பும் போது யூ கெட் எக்ஸ்ட்ரா பவர். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகான சின்ன சிம்பிள் இன்வெஸ்டேஷன். கல்லுக்கு மேல இருந்து கீழே போட்டா எங்க விழும்? என்ன காரணம் அதுக்கு? புவியீர்ப்பு சக்தி. வெரி குட். புவியீர்ப்பு சக்தி, ஜி, கேபிட்டல் ஜி. ஆனா ஏரோப்ளைன் எங்க போகுது பாத்திருப்பீங்க இல்லையா? நீங்க ஒருவேளை ஏரோப்ளைன்ல போட்டா கூட எங்கேயாவது படத்துல கிடத்துல பாத்திருப்பீங்க, போட்டோல பாத்திருப்பீங்க. என்ன பண்ணுவோம்? மேல போகுது. எப்படி போகுது? அந்த புவியீர்ப்பு சக்தியோட அதிகமான சக்தி அது ஜெனரேட் பண்ணுது. அது டர்பைன் சொல்லுவாங்க. பெரிய என்ஜின் இருக்கும். நம்ம இந்தியாவில் தயாரிக்கல, எல்லாமே பிரான்ஸ், அமெரிக்கா, உலகத்திலே அந்த 2 நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. போயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்பஸ், இந்த கம்பெனி தான் பண்றாங்க. 2 இடத்துல தான். ஸோ அந்த இன்ஜின் என்ன பண்ணுமா, புவியீர்ப்பு சக்தியோட அதிகமான சக்தியை ஜெனரேட் பண்ணுமா. அப்பதான் ஒண்ணு பாருங்க, நம்ம கீழே போட்ட டக்குனு விழுந்துருது, ஆனா ஏரோப்ளைன் மேல பறக்குது. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ நம்பும் போது யூ ஹாவ் பவர் டு ஓவர்கம் சின். நான் சொன்னேன்ல, வாழ்க்கையில அதுவரை 9வது கிளாஸ் படிக்கும்போது நான் அசுத்தமான புக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சேன். 9, 10, 11, 12, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஏறக்குறைய 5 வருஷம் போராட்டம் ஒரு நிமிஷத்துல மாறி போச்சு. அதான் அவர் சொல்றாரு, பாவம் உங்களை செல்ராஜ் பண்ணிட்டு இருக்காரு, பயந்துறாங்க. முடியாது. சின் உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களை ஒண்ணும் பண்ண வைக்க முடியாது. சின் லூசஸ் தி பவர். சின்னுக்கு பவர் இருக்கு. அதான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை பாரு, இதை பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படி சொல்லி உங்களை போட்டு மிரட்டுறது. ஆனா இயேசு கிறிஸ்து உங்க லைஃப்ல வரும்போது இந்த பாவத்துக்கு உங்க லைஃப்ல பவர் கிடையாது. இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு படிக்கும் போது இதெல்லாம் அப்படியே அப்படி படிச்சு அப்படியே பயங்கர பூஸ்டா இருக்கும். லைஃப்ல இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஒரு காரியத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, மாம்சத்திற்கு கடனாளின்னா என்ன? கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 1ஆம் தேதி தரணும். ஓகே, நீங்க வந்து 5000 ரூபாய் ஒரு ஆள் கடன் வாங்கியிருக்கீங்க, ஒருத்தர் வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஐநோ ஒன் ஸ்டூடெண்ட், அவங்க ஃபேமிலி வந்து மாசம் கடன் கொடுக்கலன்னா, கடன் கொடுத்ததுக்கு வட்டி 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 தான் வாங்குவாங்க, அசல் வாங்க மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, மார்வாடின்னு ஒரு குரூப் இருக்கு. மார்வாடி குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகர்கள்லாம் இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரீட், அலெக்சாண்ட்ரா பிரஸ் ரோட அங்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அங்க போனீங்கன்னா நிறைய செல்போன் கடை எல்லாம் வச்சிருப்பாங்க. மார்வாடிஸ் கடை நிறைய இருக்கு, சீப்பா கிடைக்கும். அவங்க வந்து ஒரு ஜெபம் பிரேயர் பண்ணுவாங்களாம். ஒரு வித்தியாசமான பிரேயர். என்ன பிரேயர் பண்ணுவாங்கன்னா, கடவுளே இன்னைக்கு அசல் வரக்கூடாது, ஆனா வட்டி மாத்திரம் வரணும்னு பிரேயர் பண்ணுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்? அவங்களுக்கு வட்டி வந்தா போதும், அசல் வரக்கூடாது. ஒரு தங்கச்சி மாதிரி புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கடனாளியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் வந்துகிட்டே இருக்கும். பைபிள்ல சொல்லி இருக்கு, மாம்சம்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம நேச்சர். நம்முடைய நேச்சர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பாவம் செய்யறது தான் நம்மளுக்கு இழுக்கும். எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பார்க்க சொல்லும், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய சொல்லும், எதை படிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை படிக்க சொல்லும். இதுதான் நம்முடைய ரியல் நேச்சர். ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்த பிறகு பைபிள்ல சொல்லி இருக்கு, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு, மாம்சத்துக்கு என்ன கிடையாது, நல்லா குறிச்சு வச்சிங்க, you are not debtors to your sinful nature. You are not debtors to sinful nature. So இது உங்க லைஃப்ல ரொம்ப வேணும். சோ இந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு இருந்தா அந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கவே இருக்காது. நீங்க பாவத்தை மேற்கொள்ள ட்ரை பண்ணணும். ஒருவேளை நீங்க பாவத்தை குறித்து சீரியஸ்னஸ் இல்லாம நம்ம பண்றாங்க, இதை போய் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படி சொன்னா உங்க லைஃப்ல யூ cannot experience the joy of salvation. நீங்க ஆண்டோட பிள்ளை ஆனிச்சுன்னா உங்க லைஃப்ல ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு, அது you will not have. 2வது ஒரு காரியம், நிறைய காரியம் இருக்கு, 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டோடைய வசனத்தை நம்புறது இல்லை. நிறைய பேர் வந்து பைபிள் அப்படியே லிட்டரலா நம்புறது இல்லை, சரிதானா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு சர்ச்சஸ்லயும் இன்னைக்கு வந்து பைபிளை நம்புறதுக்கு என்கரேஜ் பண்றது இல்லை, ஏதோ கடமைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போறாங்க. The Bible is God's word. பைபிள்ல இந்த ஒரு முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, படிச்சிருப்பீங்க இல்லையா? முதல் கொஸ்டின் என்ன? அதுக்கு முன்னால இருக்குமா ஒண்ணு? சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அதே அதிகாரத்துல ஒரு கொஸ்டின் இருக்கு. 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் சொன்னது, அப்படி ஒரு கேள்வி இருக்கா? ஓகே, டிட் காட் சே? சோ இந்த வசனத்துக்கு மேல எப்பயும் சந்தேகம் வரதான் செய்யும். நீங்க வந்து பைபிளை படிக்காம இருந்தா சந்தேகம் எல்லாம் வரவே வராது.
when you start reading the scripture you will get doubts. மூளை இருக்கவர சந்தேகம் வரதான் செய்யும். பைபிள் மேல சந்தேகம் வருதுன்னா உங்களுக்கு உறுதியே வராது. ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே பைபிள் மேல சந்தேகம் வருது, கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுங்கன்னா God will help you to understand. சரியா? உங்க லைஃப்ல பாவம் இருக்கும் போதும் அல்லது வேதனுடைய வசனத்தை நீங்க நம்பாம இருக்கும் போதும் உங்க லைஃப்ல இந்த அஷூரன்ஸை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. சரியா?